guys, welcome back. ஒரு வழியா ஜனநாயகன் போய் பார்த்துட்டும் வந்துட்டோம். தளபதிக்கு குட் பாயும் சொல்லியாச்சு, ஃபேர்வெல் முடிச்சாச்சு. ஸோ இனிமே அந்த டான்ஸு ஃபைட்டு அந்த அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் வந்து கேம் டு அன் எண்ட். இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, படம் பார்த்துட்டு வேற கொஞ்சம் கவலை. இதில் என்னென்னா, நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க வந்து படமெல்லாம் முடிஞ்சு அந்த டைட்டில் ரோல் ஆகும்போது குஷி படத்தில் அவர் அந்த மேலேருந்து ஜம்ப் பண்ணுவார்ல கயிறை கட்டிட்டு, அந்த ஃபுட்டேஜில் இருந்து அவர் ஒவ்வொரு பட ஃபுட்டேஜாக போட்டு அந்த இதில் வர்ற அந்த சோக பாட்டை போட்டுட்டு கடைசியில் அவர் சிஎம் ட்ரெஸ்ஸோட நிற்கும் போது அவரோட சைன் அதில் வரும், சைனிங் ஆஃப் என்றும் அன்புடன் விஜய் அப்படின்னு சைன் வரும். அதை பார்த்து தியேட்டரில் எல்லோரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அதை பார்க்கணும் போலே இருந்தது. என்ன சார் இந்த சோக பிஜிஎம்லாம் போட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் மலேசியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் வரல. பட் அந்த டைட்டில் கார்டெல்லாம், அந்த சிஎம்மோட டைட்டில் கார்டெல்லாம் வந்துச்சு. வந்திருந்தா அதுவும் நல்லா இருந்திருக்கும். பட் பார்ப்போம், ஒரிஜினல் பிரிண்ட் வரும்போது அதில் இருக்கும். எனிவேஸ் காய்ஸ், ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான படமுங்க. நான் படமாக சொல்லலை, எல்லாமாவும் சொல்கிறேன். அவரோட கடைசி படம், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்த முதல் படம், ஆல்ரெடி பிரிண்ட் லீக் ஆன படம், தளபதி படம், ஹெச் வினோத் படம், இது பாலையா படம் அப்படின்னு பல விஷயங்களை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் சொல்கிறேனே, மொத்த படத்தையும் விஜய் தான் ஷோல்டரில் தூக்கிட்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விஜய் 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 டிவிக்கே 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 டிவிக்கே. ஸோ அவரோட பேர் தளபதி வெற்றி கொண்டான், எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க என்னதான் காரணம் சொல்லட்டும், அது ஒரு இதுக்கு தான் வச்சோம் சார், அரசியல் ரீதியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த படம் முழுக்க லாஸ்ட் மூவி அரசியல் சம்மந்தமாக நம்ம என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பேசிடுவோம் அப்படின்னு எடுக்கப்பட்ட படம். இன்கேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தார், அவர் எலெக்ஷனில் சப்போஸ் தோற்று போயிருந்தார், என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டயலாக்ஸு ஃபுட்டேஜஸ் அவ்வளோ இருக்குது, டைரக்டாலாம் இருக்குது. ஸோ நான் நினச்சி பார்த்தேன், நல்ல வேளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உள்ளதை சொல்லிட்டாரு, மனசில் உள்ளது. ஆமாம், அது ஒரு லாஸ்ட் படங்கிறதுனால பேசிடுவோம் சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த 2 கட்சி அதெல்லாம் டயலாகெல்லாம் ஒன்றும் வெட்டலை. சென்சார் வந்து வெட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஃபாரின் பிரிண்டில் எதுவுமே கட்டான மாதிரி இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருந்தது. வயலன்ஸ் தலையை வெட்டுறது, கையை பிச்சு கொடுக்கறது. தளபதி படம் ஒரு ஹெவி வயலன்ஸான படம்னா இது அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எனக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல் வரல, படம் நல்லாவே இல்லை. ஃபீல் வராட்டியும் அந்த ஃபுட்டேஜ் அதில் இருக்குல்ல, சென்சர் போர்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அது இதுதான். தளபதியோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால பல பேர் ஒரு இதாக தான் பார்ப்பீங்க. அதில் நிறைய பேருக்கு என்னதான் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பல பேருக்கு அது மிஸ்டேக்காக தெரியாது. ஏன்னா தளபதியை பார்க்கணுங்கிற அந்த இதிலே பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு பர்சனலாக இப்போ தளபதி வெற்றி கொண்டான் அந்த கேரக்டரோட பேர் நீங்கள் அந்த படமாக பார்க்கும்போது அவர் தளபதி வெற்றி கொண்டானா தெரிஞ்சாதான் அந்த கதை உங்களுக்கு ஒட்டும். இங்கே ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தளபதி வெற்றி கொண்டானா தெரியாது, தளபதி விஜயா தான் தெரியும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ரியல் லைஃபோட இப்போ ரியல் லைஃப்ல இருக்குது இல்லை, அப்படியான ஒரு விஜய ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீல் தான் வருமே தவிர அவர் அந்த கதையில் ஒரு ஹீரோ, அந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டராக பாருங்க அப்படிங்கிறது மாதிரி வரலை, தோணலை. அவர் பேசுறது கூட ரியல் லைஃப்ல வந்து பேசுற. ஆமாம், இனி எல்லாருக்குமே டிவிக்கே சட்டம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது நமக்கு அது வந்து படத்தை சொல்கிறீங்களா இல்லை என்ன சார் அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக இது வந்து தளபதி வெற்றி கொண்டான், அவருக்கு நம்ம ரேவதி தான் அம்மா அப்படிலாம் நினச்சி பார்க்குற ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ரியல் லைஃப் சினாரியோவுக்கு பதில் சொல்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. பட் ஓவராலாக ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் தளபதி ஃபேன்ஸ் டாப்பில் வைப்பீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. அவரோட அந்த ஸ்லோமோ ஃபைட்டு, அந்த ஹை மூமெண்ட்டுலாம் ஒரு 4-5 கிடக்கு, ஆக்ஷனு அது இது அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக கொண்டாடுவாங்க. இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்களே, சினிமா லெவர்ஸ், அவங்களுக்கு தான் படம் வந்து இடிக்கும். உண்மையை சொல்கிறேனே, இந்த படத்தில் லாஜிக்குங்கிறது வந்து பல இடங்களில் மிஸ்ஸிங். ஆனால் தளபதியோட லாஸ்ட் மூவிங்க இது, நாங்கள் ஒரு எமோஷனல் வைபோட வந்திருக்கோம் போது உங்களுக்கு அந்த லாஜிக் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பல இடத்துல இந்த லாஜிக் வந்து மிஸ் ஆகுது. ஒரு வாட்டில் வருவார், டக்கு புக்குன்னு ஒரு விஷயத்தை பார்ப்பாரு, அந்த ஸ்கூல் அங்கே இருக்குன்னு வரும்,
வேற அங்க போய் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆமா நீங்க யாரு? ஆமா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல கருத்து தான் சொல்றாங்க. பட் என்ன சார் நீங்க பாட்டுல வர்றீங்க போறீங்க, ஒன்றும் புரியல எனக்கு. திருதுப்புன்னு வில்லனை கண்காணிக்கிறதுக்கு எனக்கு பல கம்ப்யூட்டர் மெஷின் அது இதெல்லாம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு ஆர்மி அகாடமியில் சேர்த்துட்டு அதுக்குள்ளே போய் நான் வேலை பார்ப்பேன்னா நீங்கள் யாரு? அவங்க கேட்பாங்கல்ல, ஆர்மி அகாடமியில் பொண்ணை சேர்த்தா கிளம்புங்க, நீங்கள் என்ன உள்ளே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கலாம் கேட்பாங்க. பட் நமக்கு அதான் சொன்னேனே, அந்த இமோஷனல் கனெக்டோட போகும்போது இங்கே வேணாலும் என்னத்தையாவது பண்ணுங்க, இனி ஒரு தரம் பார்க்கவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ்ன்னு இல்லை, லாஜிக்கே இல்லை. பல இடங்களில் லாஜிக் இல்லை. ஒரு சில டைம் நீங்கள் அதை பார்க்கும்போது நம்ம தளபதி படம் எத்தனை பார்த்துருக்கோம். ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆமாம் ஒரு ஆளோட மூச்சு மட்டும் வந்து போகுது. யாருங்க இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி புகை மூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா நம்ம பாலையா. இது அவரோட படம் தான், பகவந்த் கேசரி தான் எடுத்திருக்கீங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன்னு சொல்கிறீங்க, பல விஷயங்களை மாற்றிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில அந்த டயலாக்ஸ் இருக்குது தெரியுமா, அடிக்கிறதுக்கு முன்னாடி கையை வாங்கிட்டு தெரியுமா, அது வரைக்கும் தான் வில்லன் வெயிட் பண்ணணும். அது மாதிரி பாலையா பண்ணுவார். லைட்டாக அதை எவ்வளவோ குறைச்சிருக்காங்க. பட் அதில் ஒரு சில அந்த டயலாக் பேசிட்டு அடிக்கிறது, அடித்து முடிச்சது டயலாக் பேசுறதுன்னு லைட்டாக எட்டி பார்க்கும்போது லைட்டாக ஒரு தெலுங்கு படத்தோட ஃப்ளேவர் அடிச்சு. மறுபடியும் சொல்கிறேன், தளபதி மாஸ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது ஒரு லாஸ்ட் படம் அப்படி இப்படிங்கிறதுனால என்னவோ தெரியல, அனிருத்துக்கு பேய் பிடிச்சிருச்சு. அனிருத்துக்கு பேய் பிடிச்சி விட்டது. மியூசிக் போட்டாரா இல்ல பேயாட்டம் ஆடுனாரான்னு தெரியல. நாங்க உட்காந்த தியேட்டர்ல வேற சவுண்ட் சிஸ்டம் சும்மா புங்கு புங்கு உள்ள பூந்து கிட்டினெல்லாம் ஆடுது. சீட்டுக்கு கீழே வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் வெளியே வந்துதான் தூக்கி வச்சேன். அதுதான். ஸோ அந்த மாதிரி பிஜிஎம் அதெல்லாம் சும்மா பட்டையை கிளப்பி வச்சிருக்காங்க. அந்த இன்டர்வல் போர்ஷன்ல அந்த ராவண மவன்டா பாட்டு வர்ற அந்த பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் சும்மா அதான் சொல்கிறேன், தியேட்டர் மெட்டீரியலு. இந்தியாவில் எப்படி பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு நினைக்கும் போதே தெரியுது, ஆஹா இப்படி தான் பார்த்துருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு இஷ்யூ என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. ஏன் அவர் ஜெயிலுக்கு போனார், அவருக்கு என்ன நடந்தது, அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அவங்க அம்மா தான் காரணம், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா தான் கொண்டு போனாங்க ஒரு இன்டர்வல் வரைக்கும். அப்போ வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட வில்லனா இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வேற ஜானருக்கு படம் போகுது. என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரோபோங்கிறாங்க, ட்ரோன் பறக்குது, ஓஎம் அப்படிங்கிறாங்க, ஆர்சி வார் அப்படிங்கிறாங்கன்னு இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி போனது டக்குன்னு ஜானர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஏதோ சயின்டிஸ்ட் கலிலுங்கிறாங்க, அவர் எதையோ கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு அப்படி இப்படின்றாங்க, ரோபோலாம் வருது போகுது பறக்குது, ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு என்னடான்னா அதுவுமே நல்லா தான் இருந்தது, அந்த ரோபோ போர்ஷன் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஒன்று அதையே ஒரு முழு கதையாக பண்ணியிருக்கணும். இல்லை இன்டர்வலுக்கு முன்னாடி வந்தது இல்லை, மலைவாழ் மக்கள்கள் ஒருத்தராக இருந்த தளபதி வெற்றி கொண்டான், அவங்களுக்கு ஒரு இது வரும்போது ஆட்டம் ஆடி எல்லாரையும் 30 பேரை கொண்டார் அப்படின்னா அதை முழு கதையாக கொண்டு போயிருக்கணும். அதில் பாதியும் இதில் பாதியும் வச்சோடனே எதை சார் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அந்த ரோபோலாம் வர்ற டைமில் விஎஃப்எக்ஸ் வந்து என்ன சார் தளபதி படத்துக்காக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பட்ஜெட் 500 கோடின்னாங்க. 500 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு, ஏன்னா 2010 சங்கர் இதை விட நல்லா பண்ணியிருந்தார் இந்திரன் கிளைமேக்ஸ். எனக்கு அந்த இந்திரன் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. சவுண்டும் அத்தும் புட்டு வெட்டிக்கிறதும், அந்த இரும்பில் அந்த ரோபோ நாயெல்லாம் ஓடி வர்றது, ரோபோஸ்லாம் ஓடி வர்றது, அப்படி இப்படின்னு அட்டகாசமாக இருந்த அந்த அந்த ஒரு 5-6 மினிட்ஸ் கண்டினியூஸாக அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். தளபதியே இருக்க மாட்டார் அதில், அவரே காட்ட மாட்டேங்கிறார், தளபதியே இல்லை. ஒரு அட்டாக் ஒன்று நடக்கும், ஆனால் அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் போர்ஷன் வந்து செமையாக எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்தது. பட் பிசுறு தட்டினது வந்து விஎஃப்எக்ஸ். அதில் மெயினே வந்து தளபதியும் இல்லை, மெயினே வந்து அதில் அந்த ரோபோ தானே. அதுவே என்ன சார் கார்ட்டூனில் வர்ற மாதிரி வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அப்படி இருந்தது. ஸோ அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா செமையாக இருந்திருக்கும். எனக்கு அதான் டவுட்டாக இருந்தது. ஒன்று இதை ஃபுல் கதையாக கொண்டு போயிருக்கணும், ஆர்சி அந்த ரிமோட் கண்ட்ரோல் வாரு அது இது ஓஎம் அப்படிங்கிறதே ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா மகளை ஒரு ஆர்மியில் சேர்க்கக்கூடிய ஒரு அப்பா அது இதுன்னு இந்த மாதிரி போயிருந்தால் இப்படி இருந்திருக்கும். இவங்க ரெண்டையும் ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு எப்போ தெரியுமா அது தோணுச்சு, அந்த ரோபோ என்ட்ரி ஆகிற வரைக்கும், அது வரைக்கும் கூட அந்த ரோபோவை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அப்போ கூட நார்மல் படமாக தான் இருந்தது. ரோபோலாம் வந்ததுக்கப்புறம் என்ன சார்
ஆனால் பரவாயில்ல, நம்ம மதன் கௌரியெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமா. மதன் கௌரியெல்லாம் வர்றாரு. ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்ச நேரம் வருவார், அப்புறம் கிளைமேக்ஸில் தளபதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவார். நான் என்ன நினச்சேன், அவர் வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி வந்து போவாருன்னு நினச்சா, இல்லை, அவருக்கு அந்த சூட்டெல்லாம் கொடுத்து கண்டெல்லாம் கொடுத்து டுப்பு டுப்புன்னு சுடுற சீன்லாம் வச்சுருக்காங்க. என்ன 2 பேரும் சுட்டாரு, 3வது குண்டு அவர் முதுகுல போட்டாங்க. என்ன சார் டக்குன்னு பொசுக்குன்னு போயிட்டீங்களே. ஒரு மெயின் வேலையை அவர் செஞ்சுட்டு போவாரு. ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டு போவார். பட் அது நல்லா அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் தளபதியோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் இதில் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஹெச் வினோத் எப்படிப்பட்ட படங்கள் எடுப்பார்னு தெரியும். இது அவரோட ஜோனரும் கிடையாது, அவர் இப்படி படம் எடுக்கிற ஆளும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி தளபதி கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது எதுக்கு இந்த சான்ஸை விடுவானே அப்படின்னு அவர் பண்ணதான் சொல்லியிருக்காரு. அது தெரியுது, ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க. நம்ம கொஞ்ச நாள் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார், என்னடா படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இங்கேயும் வந்துருச்சு சார். ஆமா, ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த படத்தோட கதை மொத்தத்தையுமே ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு கதையாக தான் சொல்றாரு நிழல்கள் ரவி. அதுக்குள்ள அவர் சொல்ற கதைக்குள்ள பில்டப், அவரே பில்டப் தான் பண்றாரு. பில்டப்புக்குள்ள பில்டப் பண்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பில்டப் பண்றாங்க. 2005 அவர் ஒரு சம்பவம் பண்ணதுக்கு ஒருத்தன் பில்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2016 ஒருத்தர் சம்பவம் பண்ணு, அதுல ஒருத்தன் பில்டப் பண்ணுவாங்க. விஜய்க்குன்னு ஒரு பில்டப் இருக்கு, அது பார்க்க நல்லா இருக்கும். இது அந்த 23ஆம் முருகேசில் ஒரு சீன் இருக்குல்ல, இந்த தலை அந்த உடம்புடன் இணைய போகிறது, அது மாதிரி பாலையாட உடம்பை எடுத்து விஜயோட தலையை வச்ச மாதிரி. என்ன சார் இது, விஜய்க்கு இப்படியெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் எலிவேஷன் இருக்காது. அவருக்கு இருக்கிற எலிவேஷன் வந்து ஒரு தனி ரகமா இப்படி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்காது, நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல என்னடான்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னத்தை நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை பண்றாங்க. அவன் யாருன்னு தெரியுமா, அதுக்காகவே 30 பேரை வெட்டினவன் தான் சொந்த பொண்ணத்துக்காக எடுத்த பேரை வெட்டுவான், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நானும் யோசிக்கிறேன், ஐயோ கண்டிப்பா இது மட்டும் அவரோட லாஸ்ட் மூவியா இல்லாம இருந்தா, இப்ப அதுவும் சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்க, நான் இன்னும் படம் நடிக்க போறேங்கிற மாதிரி ஒரு இது இருந்திருந்தா எக்கச்சக்க ரோஸ்ட் வந்திருக்கும். எக்கச்சக்க பேர் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன இது அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு செம்ம படம் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆனார் சார் தளபதிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இது செம்ம படமெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் படம் தான். அது அவங்க வந்து ஒரு டிவிக்கே அந்த ஒரு பொலிட்டிக்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டதுனால, அவர் அதில் ஜெயிச்சதுனால நமக்கு அதை பார்க்கும்போது அதுக்கு இது சரியாக போன மாதிரி ஒரு ஃபீல். பட் சூப்பர் படம் சார், செம்ம படம் சார், துப்பாக்கி மாதிரி சார், புதுசாக இருந்தது சார், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லணுமுங்க, ஃபுல் படமும் லீக் ஆகி 3 மாசமா கிடப்புலே கிடக்கு. ஆனால் ஓப்பன் பண்ணால் புக்கிங்ஸ் பறக்குது. அதுதான் நிறைய பேர் கேட்ப நக்கல் பண்ணுவாங்கல்ல, ஏதோ என்ன கரியரின் உச்சமாமா, என்ன டிஃபன் கரியரா அப்படின்னு கேட்டீங்கல்ல, இதுதான் இந்த டிஃபன் கரியர். லீக் ஆகி 3 HD பிரிண்டில் லீக் ஆன மொத்த படமும் 3 மாசமா யாரும் பாருங்கன்னு காட்டி 1,20,00,000 பேர் யாரோ பார்த்துருக்காங்கன்ற மாதிரி கணக்கெடுப்புலாம் வந்தது. பட் ஸ்டில் அந்த டிஃபன் கரியரோட உச்சம்னு நக்கல் பண்ணீங்கல்ல, அந்த டிஃபன் கரியரோட பவர் இதுதான். இப்போ ஓப்பன் பண்ணாலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் டிஃபன் கரியரின் உச்சம். என்னதான் இருந்தாலும் படம் வந்து ஓகே சார், அது வந்து ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் படம் நல்லா இருக்கு தளபதி அப்படின்லாம் பார்த்துட்டு அவர் இப்படி விரல் காட்டுவார். அப்போ அதில் த எண்ட் அப்படின்னு போட்டு த பிகினிங் அப்படின்னு போய் அந்த டைட்டில் ரோல் ஆகுது. மிஸ்டி கேட்குது, சரி என்ன வீட்டுக்கு போறது இல்லையா, ஏன்னா நான் அங்கேயும் உட்காந்துருக்கேன், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன். என்னன்னா அவ்வளோதான் இல்லை, இனி அந்த அவரோட போஸ்டர் வர்றது, தளபதிக்கு இவர் அடுத்த மியூசிக் டைரக்டர் யாரு, அடுத்த டைரக்டர் யாரு, அட்லியோட சேர்றாரா, இந்த முறை செம்மையாக தான் இருக்கும், ஃபேன் பாய் சம்பவம் அச்சா புச்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இனி எல்லாம் ரியாலிட்டிக்குள்ளே வந்து விட்டது. ஸோ அதை அந்த டைட்டில் ரோல் ஆகும்போது தியேட்டரில் லைட்டெல்லாம் போட்டாங்கல்ல, ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி கைதட்டுற மாதிரி ஒரு இது இருந்தது. இத்தனை வருஷமாக பார்க்குறோம்ல, அப்போ அது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த அம்மா எல்லாம் சொன்னாங்க எனக்கு படம்ன்றது ஒரு போரிங். ஆமா, ரொம்ப லென்த் படம். ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல எங்கேயுமே போர் அடிக்காம அனிருத் நல்லா இருக்கும். அனிருத் சூப்பரா இது பண்ணியிருந்தாரு. ஒரு படமா பார்த்தீங்கன்னா லாஜிக்கெல்லாம் இல்லாமல் ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி அதில் தளபதி நடிச்சுட்டு தான் எப்படி இருக்கும், தளபதியோட அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இனி அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரப்போகிறோம்னு சொன்னீங்கன்னா சூப்பராக நீங்கள் கொடுத்த காசுக்கு வேர்த்தான ஒரு படம். தளபதியை செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவரோட லாஸ்ட் மூவி ஃபேர்வெல் மூவியை பார்க்க போகிறோன்னு போனீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி
வருவீங்க. ஓ நம்ம வீடியோவெல்லாம் அவர் பார்ப்பாரா, அவர் இருக்கிற பிஸியில் இருந்தாலும் சொல்லி வைப்போம். சார் நீங்கள் ஒரு சான்ஸ் கிடைச்சா சும்மா கேமியோ ரோலாவது பண்ணக்கூடாதா? ஃபுல்லாக ஸ்க்ரீன் பக்கமே வரமாட்டேன்ட்டு போகிறீங்களே, சும்மா ஒரு ஏதாவது ஒரு கேமியோ டான்ஸ் கூட நீங்கள் கால் வலிக்குன்னு ஆடாட்டியும் பரவாயில்ல, சும்மா வந்து இன்னும் நண்பா ஹலோ அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஒரு 10 செகண்டாவது ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நான் நடிக்க மாட்டேன், ஆனால் கேமியோ பண்ணுவேன்னாவது சொல்லுங்கள். ஃபுல்லாக கடையை காலி பண்ணிட்டு போகும்போது கொய்யாங்க. எனிவேஸ் காய்ஸ், இது வந்து ஒரு ரிவ்யூ கிடையாது, என் மனசில் பட்டதை சொல்லியிருக்கேன். இது ரிவ்யூ மெட்டீரியல் படம் இல்லை, இது வந்து இமோஷன்ஸ் கலந்த ஒரு ஃபேர்வெல் மூவி. ஏதோ ரிவ்யூவோ என்னவோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒரு பிடிச்சா பாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.